திண்டுக்கல்லில் சுரங்கப்பாதை திட்டத்திற்காக மக்களின் வரி பணம் சுமார் 20 கோடி ரூபாய் வரை வீணடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் ரயில்வே கேட் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்ததால் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனால் கடந்த 2018ஆம் ஆண்டு 17.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டன. சுரங்கப்பாதை பணிகள் 8 ஆண்டுகளுக்கு மேலாக மந்தகதியில் நடைபெற்று வந்தது. எப்போதுதான் இந்த பணி முடியும், பயன்பாட்டுக்கு வரும் என்று மக்கள் காத்திருந்த நிலையில் முறையாக பணிகள் ஏதும் முடியாமலேயே கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சுரங்கப்பாதை பயன்பாட்டுக்கு வந்தது. இதனிடையே கடந்த ஆண்டு அடுத்தடுத்து பெய்த மழை காரணமாக இந்த சுரங்கப்பாதை மீண்டும் மூடப்பட்டு தற்போது வரை திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வந்த ஆயிரக்கணக்கானோர் மீண்டும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போ ஏற்கனவே திருச்சி ரோட்டில் பாலம் போட்டிருந்தாங்க. அதில் வண்டி மேலே போயிட்டு வந்துருக்கு. இப்போ கீழே அண்டர் கிரவுண்ட் ரோடு போனதாக போட்டு ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அதை திட்டத்தை அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டு காலமாக அந்த பணிகள்லாம் நடந்து திரும்ப அந்த வண்டிகளெல்லாம் அந்த உள்ளே விட்டாங்க. ஆனால் வண்டிகள்லாம் இப்போ போகாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே அந்த ரயில்வே பாலத்துக்கு கீழே ஒரு 4 அடிக்கு மேலே தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சில் தண்ணி நிற்கிது. அதுவும் இல்லாமல் மழை தண்ணியோட சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செவுத்துல ஊற்று ஊறி அந்த தண்ணியை சேர்ந்து வந்ததுனால கண்டிப்பாக அதை சமாளிக்க முடியல. அதனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேலும் மழைநீர் வற்றினாலும் சுரங்கப்பாதை பகுதியில் தண்ணீர் ஊற்றெடுக்க துவங்கியுள்ளதால் இப்போதைக்கு நீரை வெளியேற்றுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பதே அப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. அது மட்டுமின்றி 8 ஆண்டுகளாக சுரங்கப்பாதை பணி நடைபெற்றும் எந்த பலனும் இல்லை என்று ஆதங்கம் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் 17.45 கோடிக்கு தொடங்கப்பட்ட இந்த சுரங்கப்பாதை பணிக்கு இதுவரை சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேல் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 17,50,00,000 செலவில் கட்டப்பட்டதில் கேள்விப்பட்டோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அந்த சுரங்கப்பாதை நீர் வடிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ மழை காலம் ஒரு மழையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதையில் தண்ணி நின்றுச்சு, போக்குவரத்து தடைப்பட்டுருச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னா அந்த கரூர் சாலையில் தான் பல கல்லூரிகள், அதாவது ஜிடிஎன் கல்லூரி, ஆர்விஎஸ் கல்லூரி மற்றும் பல கிராமங்களை இணைக்கிற ஒரே சாலை அந்த ஒரு சாலை தான். அதை இப்போ சுற்றி போகணும்னா 5 கிலோமீட்டர் அளவு நம்ம சுற்றி போய் தான் இருக்குது. இதை அரசு சீர் செய்யணும்னா ஒன்று அந்த ஊற்று அடிக்காமல் அதை காப்பாற்ற முடிஞ்சாலும் சுரங்கப்பாதையை பயணிக்க வைக்கணும். இல்லைன்னா ரயில்வேக்கு மேலே மேம்பாலம் போட்டு வெகு சீக்கிரம் வரையில் இந்த பட்ஜெட் ஆரம்பித்து சீக்கிரம் முடிச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொறியியல் வல்லுநர்களை கொண்டு தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சத்தியம் செய்திக்குழு.